ஹலோ ரிவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டன். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹைதராபாத் ஸ்டைல் பீஃப் பூனா அதை தான் செய்ய போகிறோம். என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்க்கலாம். 1/2 கேஜி பீஃப், வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தயிர், கரம் மசாலா, தனி மிளகாய் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம அந்த பீஃப் பூனா செய்ய போகிறோம். ஸோ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஏன்னா குக்கரில் தான் நம்ம வேக விட போகிறோம். அதனால முதல்ல குக்கர் எடுத்துக்கலாம். குக்கர் நல்ல ஹீட் ஆகட்டும். நல்ல ஹீட் ஆகிற அளவுக்கு விட்டுருங்க. நல்ல கழுவி எடுத்து வச்சிருக்க 1/2 கேஜி பீஃபை வந்து நான் இப்போ இதில் சேர்க்குறேன். எண்ணெய் எதுவுமே சேர்க்கல. நம்ம இப்போது பீஃப் மட்டும் ஸ்டார்டிங்லேயே நம்ம பீஃப் தான் முதல்ல இதில் போடுறோம். ஸோ பீஃபை சேர்த்துட்டு 2 தக்காளி நல்ல பொடியாக கட் பண்ணி அந்த பொடியாக கட் பண்ண தக்காளியும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். அது மாதிரி 3 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் பார்த்தோம் இல்லையா, தனி மிளகாய்த்தூள் அதில் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம் வேக வைக்கிறதுக்காக. அதே மாதிரி இதுக்கு தேவையான மஞ்சள் தூளை நம்ம கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு. ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கும்போது தான் அந்த கறியில் வந்து உப்பு பிடிக்கும். ஸோ அதனால் இப்போ உப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். இதோடு இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம பின்னாடி ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் மொத்தத்தையுமே நான் இப்போவே இதில் சேர்த்துக்கிறேன். இது வேகத்துக்கு தகுந்த மாதிரி தண்ணி. அதாவது அந்த பீஃப் வேகத்துக்கு எவ்வளோ தண்ணி நீங்கள் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம அந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துருக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இது குக் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெயுமே இதோட நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ எண்ணெய் என்ன நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அளவு எண்ணெயை வந்து அப்படியே நான் வந்து இதில் சேர்க்க போகிறோம். எனக்கு வந்து இந்த பீஃப் கிரேவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக நான் எண்ணெய் ஆட் பண்ணுவேன். ஸோ அந்த எண்ணெயை நான் இது இப்போ கலந்ததுக்கப்புறம் இதோட நான் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம இதில் உப்பு போட்டாச்சு. இதுக்கு தேவையான எண்ணெயும் நம்ம இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பீஃபை பொறுத்த வரைக்கும் வேகத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அது டைம் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அது தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எவ்வளோ எண்ணெய் சேர்க்குறேனோ அந்த எண்ணெயை வந்து நான் இப்போவே இதில் சேர்த்துட்றேன். மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். எல்லா இடமும் எண்ணெயும் நம்ம சேர்த்த மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், உப்பு தூளும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே நம்ம வந்து ஒரு மணி நேரமாவது வேக வைக்கணும். பீஃபை பொறுத்த வரைக்கும் நல்லா வெந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நான் இதை அப்படியே ஒரு விசில் போட்டு நான் 1 மணி நேரம் வேக வைக்கிறேன். இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா கீழே பிடிக்கக்கூடாது. கறியிலேருந்து ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விட தான் செய்யும். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் வேக வச்சதுக்கப்புறம் பீஃப் நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி தண்ணியும் நல்லா விட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே தண்ணி சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் கறியில் விடுற தண்ணியுமே விட்டுருக்கு. ஸோ எனக்கு 1 மணி நேரம் வேக வச்சுமே குக்கரில் எனக்கு வந்து கீழே பிடிக்கல. இதை கொஞ்ச நேரம் நம்ம அந்த தண்ணி குறையிற அளவுக்கு வச்சுட்டு இதோடு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மீதி மிளகாய்த்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம். கரம் மசாலா, இதோட சோம்புத்தூள் வந்து வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வறுத்து பொடி பண்ணி வைங்க. அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாசனையுமே நல்லாயிருக்கும். அதேமாரி இப்போ சீரகத்தூள் ஆட் பண்ணுறேன். சீரகத்தூளுமே கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அப்புறமா தான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சீரகத்தூள், சோம்புத்தூள் இதை வறுத்து பொடி பண்ணி நம்ம சேர்க்கும் போது அதோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம், இந்த மசாலா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகுற அளவுக்கு கலந்துக்கலாம். கலந்துட்டு இது கொஞ்சமே இன்னுமே கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கு. இதோட கிரேவி வந்து நல்லா திக் கிரேவி வர அளவுக்கு நல்லா அப்படியே அடுப்புல வச்சு கிளறி விடுங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுறலாம். அதுல இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தட்டும். இப்போ ஓரளவு தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. எண்ணெயுமே நல்லா வெளிய விட்டுருக்கு. அந்த மசாலாவோட பச்சை வாசனையுமே போயிருச்சு. ஸோ வாசனை வேற லெவல்ல இருக்கு. நம்மளோட பீஃப் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, நான் இந்த மாரி உள்ள இதுக்கெல்லாம் இது சைட் டிஷ்ஷா வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாருக்கும். சூப்பரா நல்ல டேஸ்டியான ஹைதராபாத் ஸ்டைல் பீஃப் புனா ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில பீஃப் வந்து நல்லா வேகணும். நல்லா வெந்தா தான் அதோட டேஸ்ட்டே வந்து நல்லாருக்கும். அந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம கடைசியா போட்டு அத மிக்ஸ் பண்ணி விடும்போது, அந்த அதோட வாசனை, அதோட டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ நீங்களும் இதே மாரி ட்ரை பண்ணி பாருங்க. கடைசியா மசாலாலாம் சேர்த்து, இந்த கர்டெல்லாம் லாஸ்ட்ல சேர்க்கும்போது, டேஸ்ட் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஓகே வியூவர்ஸ். தேங்க் யூ.